அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரு ரிச் ஃபுட் கல்ச்சர் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. நார்த்ல இருக்கிற ரோட்டி தால் மக்கினியா இருக்கட்டும், சவுத்ல இருக்க இட்லி தோசை வடை பொங்கலா இருக்கட்டும், ஒரு ஸ்டேட்லயும் ஒன்னொன்னு ஃபேமஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 28 ஸ்டேட்ஸ் 28 டிஷ்ஷஸ் இந்தியா. வெல்கம் டு மிஸ்ஸஸ் மாவல் சேனல். இன்னைக்கு டே ஒன்ல ஆந்திர பிரதேஷ் தான் பார்க்க போறோம். ஆந்திர பிரதேஷ்ல பூத்தரி குழு அப்படிங்கிற ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸ். பேப்பர் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திரால இருக்கிற அட்சயாபுரம்ல தான் இந்த பேப்பர் ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸ். பூத்த அப்படின்னா கோட்டிங், ரேகுலு அப்படின்னா ஷீட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மண் பானை எடுத்துட்டு அதுல தான் மாவை ஊற்றி இந்த ஷீட்ஸை வந்து மேக் பண்றாங்க. சரி, இந்த பேப்பர் ஸ்வீட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 2 கப் பச்சரிசி மாவு வேணும். நல்லா கழிஞ்சு ஓவர் நைட் சோக் பண்ணிக்கோங்க, இல்லை 6 ஹார்ஸ் கூட சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறம் நட்ஸ், பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு நெய், அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இந்த பச்சரிசி மாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா நைஸாக திரிஞ்சு கொஞ்சம் வாட்ரி, ரொம்ப வாட்ரியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு வந்து இருக்கணும். இது ஒரு வாட்டி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம், ஸோ தட் அதில் எந்த கஸ்டர்டும் இருக்காது. ட்ரெடிஷ்னலாக இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு மண் பானையில் செய்வாங்க. பட் நம்ம வீட்டில் செய்கிறதுனால தோசை தவாவில் தான் செய்ய போகிறோம். தோசை தவாவில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு துணியில் இப்படி மாவை முக்கி எடுத்து நம்ம தேய்ச்சா போதும், நமக்கு வந்து அந்த ஷீட் வந்து ரெடி ஆகிடும். இந்த ஷீட்க்கு வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரொம்பவும் வாட்டரியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. அரைக்கும் போது கம்மியாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் லேட்டர் நீங்கள் வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெந்தோடனே அதே பேன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு 10 to 15 ஷீட்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஷீட் வந்து ரொம்ப தின்னா பார்க்கறதுக்கு வந்து பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ இது 10 to 15 ஷீட்ஸ் இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் காட்ட நட்ஸை வந்து நல்லா திரிச்சு ஃபைன் பவுடராக வச்சுக்கோங்க. நெய்யை நல்லா உருக்கி வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சோண்டு பைண்டிங்க்கு. இப்போ இந்த ஷீட்டில் நம்ம நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் நாட்டு சர்க்கரையும் அந்த நட்ஸ் பவுடரையும் தூவ போகிறோம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் வேல அவங்க ஒயிட் சுகர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஹெல்தி ஆப்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நல்லா பொடிச்சு எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த ஷீட்டுக்கு மேலே இன்னொரு ஷீட் வைக்கிறேன். அதுலேயும் நம்ம அதே ப்ராசஸ் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அதே மாதிரியே நெய் அப்ளை பண்ணி அதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் நம்ம நட்ஸ் பவுடரையும் போட போகிறோம். இந்த ஸ்வீட் அப்படியே வாயில் வச்சோடனே டக்குன்னு கரைஞ்சிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஷீட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டமான வேலை, மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா இதில் நம்ம நட்ஸ், நாட்டு சர்க்கரை எல்லாமே சேர்க்குறோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எங்கள் வீட்டில் பாதாம், கேஷ்யூ மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அது 2யும் மட்டும்தான் திரிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா பிஸ்தாவும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா 2 ஷீட்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா மடித்து ஒரு ரோல் மாதிரி பண்ண போகிறோம். நல்லா மடித்து கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு நீங்கள் தொட்டு அந்த இதை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ இப்போது இதை வந்து மறுபடியும் மடித்து, இது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ரோல் மாதிரி, ஒரு பேப்பர் ரோல் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பேப்பர் ஸ்வீட் ரெடி. நீங்களும் இந்த ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. இப்படி ஒரு பேப்பர் ஸ்வீட்டை யாரும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 28 ஸ்டேட்ஸ் 28 டிஷ்ஷஸ் இந்தியா டே ஒன்ல நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பூத்தரி குழு பார்த்தோம். இன்னும் 27 ஸ்டேட்ஸோட ஃபேமஸ் டிஷ்ஷஸையும் 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.